வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கெலிட்டன் சோல்ஜர் ஃபெயில் டு ப்ரொடெக்ட் தி டஞ்சன் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்குள்ள கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஸ்கெலி இருக்குல்ல, அதாவது லெனாவோட அந்த ஹை கமிஷன் டாஸ்க். அவங்க கில்டுல நம்ம லெனாவை பிரான்ச் மேனேஜரா மாத்தணும்னா அதுக்கு பெரிய பெரிய கமிஷன் இருக்கிற டாஸ்கை எடுத்துக்கிட்டு ஆகணும். சோ இந்த ஒரு டாஸ்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கெலி ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் எராஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு. இதே எராஸ்ட்ன்ற இடத்தோட லார்டோட பொண்ணு தான் நம்ம ரூபியா. ஆனா ரூபியா ஆரம்பத்திலே இறந்து போயிட்டா. இப்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கு. இப்ப இந்த டோர்னமெண்ட் நடத்துறதும் அந்த எராஸ்டோட புது லார்ட், அதாவது ரூபியாவோட சித்தப்பா தான். இப்ப இவன் நடத்துற இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற நம்ம ஸ்கெல்லி குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறது மட்டும் தான் அந்த மிஷன். அந்த ஹை கமிஷன் டாஸ்க்கை நம்ம ஸ்கெல்லி முடிச்சிரும். ஆனா இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல அது ஒரு முக்கியமான ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணும். அந்த ஒரு ஆப்பனண்ட் இதுக்கு முன்னாடி இம்பீரியல் நைட்டா ஆக வேண்டிய ஒரு ஆளு. அவன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்பனண்டா இருப்பான். அது மட்டும் கிடையாது, அவனோட லெவல் எதையுமே நம்ம ஸ்கெல்லியால பார்க்கவே முடியாது. நம்ம ஸ்கெல்லிக்கு கிடைச்ச இன்சைட் மூலமா அதை பார்க்கவே முடியாது. அதனாலே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்பனண்டா இருப்பான். நம்ம ஸ்கெல்லி ஃபைனலா வான் வேட்டியன் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணப்ப அவன் கொஞ்சம் கோவமாகி அவனாவே ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு போயிருவான். அந்த காரணத்தினால நம்ம ஸ்கெல்லி அந்த மேட்ச்ல ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ்க்கு போயிடுச்சு. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப செமிஃபைனல்ஸ்ல 4 பேர் வந்திருக்காங்கல்ல. ஒருத்தன் பேரு மார்க் வைன், இன்னொருத்தன் பேரு எட்மண்ட், மூணாவது ஆள் பேரு கிறிஸ் த ப்ரூசர், நாலாவது ஆளு நம்ம ஸ்கெல்லி. இவனுங்க 4 பேருக்கு மட்டும் தனியா ஒரு ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இவனுங்க 4 பேர் இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டானுங்கல்ல, அதனால இவங்களுக்கு மட்டும் விருந்து வச்சிருப்பானுங்க. இப்ப இவனுங்க 3 பேரோட மேலையுமே நம்ம ஸ்கெல்லியோட இன்சைட் ஒர்க் ஆகும். அப்ப இந்த திபால்ட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கரான காம்படிட்டர் அப்படின்றது நம்ம ஸ்கெல்லிக்கு இப்பவே புரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த சண்டை மட்டும் கண்டினியூ ஆயிருந்துச்சு, கண்டிப்பா நம்ம திபால் கிட்ட நம்ம ஸ்கெல்லி தோத்து போயிருக்கோம். அதுவும் இல்லாம திபால் போறப்ப அந்த ஸ்பெஷலான ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு போனால, அதுதான் ஸ்வாட் கீ. இப்ப நம்ம ஸ்கெல்லியோட அடுத்த டார்கெட் அந்த ஸ்வாட் கீ தான். அதை எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாப்பாடை இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு பக்கத்துல இன்னொருத்தனும் உட்கார்ந்துருப்பான். அது யார் அப்படின்னா இந்த லார்ட் ஆஃப் எராஸ்ட், ரே ரூபியாவோட அந்த சித்தப்பா, கிர்க் ரே. இவனை கிறுக்குனே கூப்பிடுவோம். இவனோட பேரே அதுதான். இப்ப இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவங்க 4 பேரையும் கங்க்ராச்சுலேட் பண்ற விதமா தான் இந்த மாதிரி ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு 4 பாடிகார்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 4 பாடிகார்ட்ஸோட கழுத்துலயும் பாம்போட டாட்டூ இருக்கும், நெக்ரான் சொசைட்டி. அப்ப இவனுங்களும் நெக்ரான் சொசைட்டியை சேர்ந்தவனுங்க தான். இவனுங்களுக்கும் இந்த கிறுக்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த நெக்ரான் சொசைட்டிக்கும் இந்த எராஸ்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்றது நம்ம ஸ்கெல்லிக்கு புரிஞ்சு போச்சு. சரி, இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்றத பாப்போம்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லியும் இன்சைட்டை யூஸ் பண்ணும். ஆனா அவனுங்க மேல இன்சைட் ஒர்க் ஆகாது. அதாவது அவனுங்க 4 பேரோட லெவலையுமே நம்ம ஸ்கெல்லியால பார்க்க முடியாது. அப்ப இவனுங்க 4 பேருமே இந்த திபால்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருக்கணும், இல்ல திபால்ட்டை விடவும் ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருக்கணும். இப்ப இந்த கிற்கு மறுபடியும் பேச ஆரம்பிப்பான். நீங்க 4 பேருமே உண்மையிலே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதுலயும் முக்கியமா சிஆர்ஏ ஜஹான், நீங்க தான் இருக்கிறதுலே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணீங்க. ஜின்னே ஃபேமிலில உங்களை மாதிரி ஒரு நைட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு டேலண்ட் கொண்ட ஆளு, பொட்டன்ஷியல் கொண்ட ஆளு அந்த மாதிரி ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலிக்கு பாடி கார்டா இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கே தோணல? ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்னோட நைட்டா வந்து சேர்ந்துக்கலாம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நைட்டு கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியை பீட்ரை பண்ணிட்டு வரமாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களோட டேலண்ட்டுக்கு ஏத்த பொசிஷன் தான் உங்களுக்கு கிடைக்கணும். அதனால என் நைட்ல வந்து சேர்ந்துக்குருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஸ்கெல்லிக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் அப்படின்னா, அப்ப இந்த காரணத்தினாலதான் டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னோட அண்ணனையும் கொன்னியா? உன் அண்ணனையும் அண்ணன் பண்ணி இந்த ஒரு காரணத்துக்காக கொன்ன? நீ தான் இருக்கிறதுல டேலண்டடான ஆள் அப்படின்னு. சே, நீ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. இப்பவே உன்னை கொல்லணும்னு எனக்கு ஆத்திரம் வருதுதான். இருந்தாலும் அந்த 4 பேருமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இப்போ உடனே நம்ம ஸ்கெல்லி ஏதாவது ட்ரை பண்ணா கண்டிப்பா அவனுங்க ஈஸியாவே நம்ம ஸ்கெல்லியே கொண்டுருவானுங்க. சோ நம்ம ஸ்கெல்லி கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணும். இப்ப இவனும் நம்ம ஸ்கெல்லி எந்த பதிலும் சொல்லாத காரணத்தினால இந்த டோர்னமெண்ட் முடியற வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஆமா, அந்த ஹெல்மெட் போட்டே இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்ல? நீங்க தாராளமா அந்த ஹெல்மெட்டை கழட்டி வைக்கலாம் நம்ம ஸ்கெல்லியை பார்த்து சொல்லுவா. நம்ம ஸ்கெல்லி உடனே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ நீங்க ஏன் பேச்சையை தட்டுறீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி டேலண்டான ஒரு ஆளு தாராளமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரகண்டா இருக்கலாம் இல்லையா கிறிஸ் த ப்ரூசர் அப்படின்னு பக்கத்துல இருக்க கிறிஸை பார்த்து சொல்லுவான். இப்ப இந்த கிறிஸ் தான் நம்ம ஸ்கெல்லியோட அடுத்த ஆப்பனண்ட், அதாவது செமிஃபைனல்ஸ்ல சண்டை போட போற ஆளு. இப்போ உங்க 2 பேருக்கும் நடக்க போற அந்த ஒரு மேட்சை நான் கண்டிப்பா பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். இப்ப மத்த 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்க 2 பேரும் இந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா கிறிஸும் சரி நம்ம ஸ்கெல்லியும் சரி 2 பேருமே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிருவாங்க. இப்ப நம்ம ஸ்கெல்லி எந்திரிச்சு போன உடனே அந்த கிறிஸ் அங்கேயே தான் வெளில வெயிட் பண்ணுவான். அவன் உடனே கேட்பா, உனக்கு இந்த பேங்க்வெட் பிடிக்கல போல? இருந்தாலும் இந்த எம்பையர்ல இருக்கிற எல்லா நைட் ஆர்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஜின்னே ஃபேமிலி கிட்ட அப்படி ஒரு நைட் ஆர்டர் இருந்ததா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒண்ணு நீ காசு கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜின்னே ஃபேமிலி உன்ன மாதிரி ஒரு நைட்டை எதுக்காக வச்சிருக்கணும்? அதுவும் இல்லாம அவனுங்க ஃபேமிலியில எந்த பிரச்சனையுமே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்பா. உனக்கு வேலை வேணும்ன்றதுக்காக வேற ஒரு நோபல் ஃபேமிலியோட நைட் மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்கும் போது நம்ம ஸ்கெல்லி உடனே,
நீ அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், நீ எதுக்காக வேற ஒரு பேரை யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பா. இது கேட்ட உடனே அந்த கிறிஸ்க்கு கோவம் வந்து டக்குனு தன்னோட கிரேட் ஸ்வார்டை எடுத்து நம்ம ஸ்கெல்லி முன்னாடி நீட்டி, யார் நீ, உனக்கு என்ன பத்தி அப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் மட்டும்தான், ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நீ ஹெல்மெட்டை போட்டிருக்க, இருந்தாலும் உன்னோட எக்ஸ்பிரஷனை என்னால நல்லாவே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு உனக்கு பயமா என்ன நான் உன்னை பத்தி கண்டுபிடிச்சிருவேன்னு. இதை கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் அமைதியாயிருவான். சரி, எப்ப இருந்தாலும் நாளைக்கு ஃபேஸ் பண்ணதானே போறோம், அப்ப நீ தெரிஞ்சுக்கிறவ என்ன எல்லாரும் ஏன் ப்ரூசர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. மேட்ச்ல சந்திப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்ப அடுத்த நாள் நடக்க போற இந்த செமிஃபைனல் மேட்ச்க்காக எல்லா பக்கமும் பெட்டிங்ஸையும் ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஜெயிக்க போறா, யார் மேல பணத்தை கட்டுறீங்க அப்படின்னு. இந்த பெட்டிங்ல நேரா போய் தான் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நம்ம லெனா கட்டுவா. அதுவும் எல்லாத்தையும் நம்ம சியரே ஜெகன் அதாவது ஸ்கெல்லி மேல. இப்ப உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஸ்கெல்லியும் வந்துரும். நம்ம ஸ்கெல்லி உடனே லெனாவை பார்த்துட்டு, லெனா இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இது சும்மா ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் தான், நீங்க போய் நல்லா சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அது ஒண்ணும் இல்ல, நான் தான் அந்த கமிஷன் டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல, குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாச்சுல, அதனால இந்த ஒரு மேட்ச்ல நான் ஈஸியா தான் சண்டை போட போறேன்னு சொல்லும் போது, சார் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க உண்மையிலே ஒரு நைட்டா இருந்து உங்களோட எல்லா டியூட்டிஸையும் நீங்க கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், நீங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம நாமி மாதிரியே இதுக்கும் கண்ணுல எல்லாம் காசு இருக்கும். இப்ப செமிஃபைனல்ஸையும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு பக்கம் நிக்கிறது ஜின்னே ஃபேமிலியை சேர்ந்த சியரே ஜஹான், இன்னொரு பக்கம் நிக்கிறது கிறிஸ் த ப்ரூசர். இப்ப இவங்க ரெண்டு பேரோட சண்டை தான் ஆரம்பிக்க போகுது. இந்த கிறிஸ் நேத்து நம்ம பார்த்த மாதிரியே ஒரு பெரிய கிரேட் ஸ்வாட் அதாவது 2 ஹேண்ட் கிரிப்ல இருக்கிற ஒரு கிரேட் ஸ்வாடை யூஸ் பண்ற ஆளு. சோ ரீச் அதிகம். நம்ம ஸ்கெல்லி இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தூரத்துல இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சண்டை போடுறது தான் நம்ம ஸ்கெல்லிக்கு உண்மையிலே நல்லது. அதை பத்தி தான் நம்ம ஸ்கெல்லியும் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த கிறிஸ் என்ன சொல்லுவானா, நம்ம ஸ்கெல்லியை பார்த்து, நீ ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் நீ யூஸ் பண்றன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை எனக்கு எதிரா நீ அதே மாதிரி பண்ணணும்னு நினைச்ச ஃபுல் ஸ்ட்ரென்த்ல நீ சண்டை போடாம போனீனா கண்டிப்பா நீ செத்துருவா அப்படின்னு சொல்லுவான். இப்ப மேட்ச் ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டு இந்த கிறிஸ் நம்ம ஸ்கெல்லி அடிக்கிறதுக்காக வரும். அடிச்ச ஒரு அடியே பெரிய எக்ஸ்ப்ளோஷனா இருக்கும். நம்ம ஸ்கெல்லி நினைச்ச மாதிரியே ரீச் அதிகம். சோ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது தான் கரெக்ட். அதே நேரத்துல நம்ம ஸ்கெல்லி கிட்ட அவன்கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கு, அதுதான் ஸ்பீட். ஏன்னா அவ்வளவு பெரிய கிரேட் ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்பீடான சண்டை போட முடியாது. ஆனா நம்ம ஸ்கெல்லியால முடியும்ல. சோ ஸ்பீடை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா போய் நம்ம கிறிஸ் அட்டாக் பண்ணிட்டு அந்த பக்கமா போயிடும் நம்ம ஸ்கெல்லி. இதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியாதுன்னு நம்ம ஸ்கெல்லி நினைக்கும் போது கரெக்டா இந்த கிறிஸ் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு ரொம்ப வேகமா வந்து நம்ம ஸ்கெல்லி அட்டாக் பண்றதுக்காக வருவான். ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம ஸ்கெல்லி தப்பிக்கும். தான் ஸ்ட்ரைக் பண்ணது ஸ்கெல்லிக்கு நல்லாவே தெரியும். அப்ப இவன் 2-3 ஸ்ட்ரைக்க தாங்கக்கூடிய ஒரு ஆளு. கிட்டத்தட்ட அவனோட பாடி பெருசா இருக்கிறதுனால 2-3 அடி அவன் நல்லாவே தாங்குவான். அப்ப இவனை தோக்கடிக்கணும்னா இன்னும் நிறைய அடிகள் அடிச்சே ஆகணும்ன்றது நம்ம ஸ்கெல்லிக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப அந்த கிறிஸ் மறுபடியும் சொல்லுவான், உன்னோட ஸ்பீடு கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான், இந்த மேட்ச் அவ்வளவு சீக்கிரம் முடிய போறது இல்ல, இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு வழி இருக்கும், அதுதான் இப்ப பண்ண போறேன்னு சொல்லி தன்னோட அந்த கிரேட் ஸ்வாடை எடுத்து கீழே அந்த நிலத்துல போட்டு ஒரு அடி, அந்த அரைநாள் ஒரு அடி அடிச்ச உடனே அந்த இடத்துல மொத்தமா எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஒரு புகை மூட்டத்தை கிரியேட் பண்ணிரும். நம்ம ஸ்கெல்லிக்கு அந்த புகையில கண்ணே தெரியாது, எந்த பக்கம் அவன் இருக்கான் அப்படின்றதே தெரியாது. பார்த்தா சைட்ல இருந்து இந்த கிறிஸ் அட்டாக் பண்றதுக்காக வருவான். கடைசி நிமிஷத்துல நம்ம ஸ்கெல்லி அதை பார்த்து எப்படியோ தன்னோட ஸ்வாடை வச்சு பிளாக் பண்ணிரும். இருந்தாலும் அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நம்ம ஸ்கெல்லி அதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே நழுவிக்கிட்டு அதுல இருந்து விலகிரும். அப்ப அவன் கீழே அடிச்சதுல இன்னொரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். யாருக்குமே அங்க என்னாச்சுன்னே தெரியாது. நம்ம லெனாலாம் காசை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பா, அவங்க சார நினைச்சு பயந்துகிட்டு இருப்பா. இந்த பக்கம் மூட்டை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் நம்ம ஸ்கெல்லி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருச்சு. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு. ஆனா இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு அட்டாக் இந்த மாதிரி பட்டா கூட நம்ம ஸ்கெல்லி அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்து சண்டை போடுறது உண்மையிலே கஷ்டமாயிடும். இப்ப அந்த கிறிஸும், நீ நல்லாவே டாஷ் பண்ற, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கண்டிப்பா தோத்து போயிருவ, உன்னால என்னை தோக்கடிக்கவே முடியாது, அதுக்கு உனக்கு எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு இந்த கிறிஸ் சொல்லுவான். நம்ம ஸ்கெல்லி நினைச்ச மாதிரி இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஆப்பனன்ட் தான், கண்டிப்பா ஒரு அட்டாக் 2 அட்டாக்க வச்சாலாம் இந்த கிறிஸை தோக்கடிக்கிறதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அப்படி முடியல அப்படின்னா அதுக்கு வேற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்கெல்லி ட்ரை பண்ணும். நம்ம ஸ்கெல்லி கிட்ட என்ன இருக்கு, ஸ்பீடு. அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ வேகமா இந்த கிறிஸ் பக்கத்துல போய் ரொம்ப கண்டினியூஸான அட்டாக்ஸ் மாத்தி 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 ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக்ல காலி பண்ண முடியலனா என்ன, பேரேஜ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்ல நான் காலி பண்ணுவேன்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிக்கிற அடியில நம்ம கிறிஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஸ்வாடை தூக்கி எதிர்த்து சண்டை கூட போட முடியாது. அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்க மட்டும் தான் முடியும். அப்படி ஒரு கட்டத்துல அந்த ஆர்மரை மொத்தமா டேமேஜ் பண்ணி நம்ம ஸ்கெல்லி அடிச்ச அடியில அந்த ஹெல்மெட்டும் கீழே உருண்டு போயிடும். அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸோட முகத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிறிஸ் உண்மையிலே ஒரு பொண்ணு.
இப்ப இந்த பொண்ணு தான் இவ்வளவு நேரம் இந்த ஆர்மர்ல இருந்து நம்ம ஸ்கெல்லி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இதை பார்த்ததும் சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் என்னது ஒரு பொண்ணு வந்து இங்க சண்டை போடுது, பொண்ணை எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கெல்லி இருக்குல்ல, இந்த நேத்து இந்த பேரு இந்த கிறிஸ்ன்ற பேரை கேட்கும் போது இது ஏதோ ஒரு பொண்ணு பேர் மாதிரி அதுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது உண்மையிலே ஒரு பொண்ணா இருக்கும்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லி எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நம்ம கிறிஸ் உடனே ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவா. இவ கத்த ஆரம்பிச்சதும் அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வந்துருவான், அந்த எராஸோட சோல்ஜர். அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களை ஒரு காம்படிட்டரா எங்களால ஏத்துக்க முடியாது, நீங்க உங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம கிறிஸும் வேற வழியே இல்லாததுனால தன்னோட பேரு கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி உண்மையான பேரை சொல்லுவா. கிறிஸ்டினா த ப்ரூசர் தான் இவளோட உண்மையான பேரு. இப்ப இந்த எராஸோட சோல்ஜர் என்ன சொல்லுவானா, நீங்க உங்களோட பேரையும் போய் சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி நீங்க பொண்ணுன்றதையும் மறைச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணால இந்த ஒரு காம்படிஷன்ல பங்கு பெற முடியாது, அந்த காரணத்தினால இப்பவே நீங்க இந்த மேட்சை விட்டு இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேறி ஆகணும் அப்படின்றத சொல்லுவானுங்க. ஆனா நம்ம கிறிஸ்டினா அதை ஏத்துக்காது. ஏன்னா என்னதான் தான் ஒரு பொண்ணா இருந்தாலும் தானும் இதுல சண்டை போட்டு ஆகணும், நானும் ஒரு வாரியர் தான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம கிறிஸ்டினா கேட்கும். அப்ப அந்த சோல்ஜர் இருக்கான்ல, அவன் நேரா அந்த லார்ட் ஆஃப் எராஸ்ட் அந்த கிறுக்க திரும்பி பார்ப்பான். அவன் கையில ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்த உடனே இப்ப இவனுங்க என்ன முடிவு பண்ணுவானுங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கெல்லி இந்த மேட்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா இந்த மேட்சை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவானுங்க. நம்ம ஸ்கெல்லிக்கு அந்த லார்ட் ஆஃப் எராஸ பிடிக்காது, இருந்தாலும் இந்த மேட்சை அப்படியே விட்டுட்டு போறது நம்ம ஸ்கெல்லிக்கு பிடிக்காது. அதனால மேட்ச் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஸ்கெல்லியும் ஒத்துக்கிறோம். இப்போ உடனே அந்த எராஸ் இருக்கால அந்த கிறுக்கு, அவன் என்ன யோசிப்பானா, ஒரு பொண்ணா உண்மையிலே இதை நான் எதிர்பார்க்கலதான், இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணா இருந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லா மக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி துடிச்சிச்சு அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கொடூரமா யோசிப்பான். இவன் உண்மையிலே கொடூரமானவன் போல, அதனாலதான் அண்ணன் பொண்ணையே கொண்டிருக்கான். இப்ப திரும்பி சண்டை ஆரம்பிச்ச உடனே சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம கிறிஸ்டினாவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பெட் பண்ணிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிறிஸ்டினா ஒரு மாதிரி தப்பா தான் பேசுவாங்க. இப்போ உடனே நம்ம ஸ்கெல்லியும் சொல்லும், உன்னால உன்னோட தலையை கூட நிமிந்து பார்க்க முடியல, நீ இந்த மேட்சை விட்டு கொடுத்துட்டு போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்ப கிறிஸ்டினாவும் கேட்பா, என்ன நான் ஒரு பொண்ணுன்றதுனால என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றியான்னு? இல்ல, நான் வெறும் உண்மையை மட்டும் தான் சொல்றேன்னு சொல்லும் போது நம்ம கிறிஸ்டினாவுக்கே தெரியும் தன்னை ஒரு பொண்ணா தான் பாக்குறாங்க, யாருமே தன்னை ஒரு வாரியரா ஏத்துக்க மாட்டாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த ஒரு கோவத்திலேயே நம்ம ஸ்கெல்லி கூட சண்டை போடுறதுக்காக போகும். அப்படி போகும்போது ஏற்கனவே இந்த அரேனா டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதுல ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வந்திருக்கும், அந்த கல்லுல லைட்டா ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துரும். இதை பார்த்த உடனே அந்த மக்களோட கோவம் இன்னும் அதிகமாயிரும். எல்லாரும் பூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா பக்கம் இருந்து கல் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிறிஸ்டினாவுக்கு அவளோட பழைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அவளோட சின்ன வயசுல அவங்க அப்பா கூட ரொம்ப தீவிரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவோட ட்ரைனிங் அவளால ஃபுல்லா ஃபேஸ் பண்ண முடியாது, அதனாலே அவ கீழே விழுந்துருவா. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்டினா, எந்திரிச்சு நில்லு, இப்பவே ட்ரைனிங் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, இல்லப்பா என்னால முடியல, என்னால இதுக்கு மேலே அசைய முடியல, எனக்கு எதுக்கு இப்பெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு. அப்ப அவங்க அப்பா, நீ இப்படி இருந்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷனை எப்படி மேல எடுத்துட்டு போறது, உன்னால இந்த ஒரு ட்ரைனிங் கூட ஃபேஸ் பண்ண முடியலையா என்ன அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பயே நம்ம கிறிஸ்டினா எந்திரிக்காததை பார்த்த உடனே கோவப்பட்டு அந்த குச்சியை கீழே தூக்கி போட்டுட்டு, நீ எதுக்கு ஒரு பொண்ணா பிறந்தன்னு எனக்கு சுத்தமா தெரியல, ஒரு பையனா இருந்திருந்தா அவன் கண்டிப்பா என்னோட மானத்தை காப்பாத்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாரு. அப்ப நம்ம கிறிஸ்டினா அழுக ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த தன்னோட மனசுல இருந்து கிறிஸ்டினாவால தொடக்கவே முடியல. இன்ன வரைக்குமே அது அவங்க அப்பா சொன்னா அந்த ஒரு விஷயத்த பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப மக்கள் எல்லாரும் நம்ம கிறிஸ்டினாவை பார்த்து பூ பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம கிறிஸ்டினாவோட மாரல் ரொம்ப குறைஞ்சு போயிடும். நம்ம ஸ்கெல்லிக்கும் என்ன தோணும் அப்படின்னா, எதுக்காக இந்த மக்கள் எல்லாரும் ஒரு பொண்ணுன்றதுக்காக அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, தனக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்ப நம்ம கிறிஸ்டினா மறுபடியும் எந்திரிச்சு நின்ன உடனே, நீ இந்த மேட்சை விட்டு கொடுக்கறது தான் உனக்கு நல்லது, இப்பவே இந்த மேட்சை முடிச்சுக்கலாம் நம்ம ஸ்கெல்லி சொல்லும் போது அடுத்த நிமிஷம் இந்த கிறிஸ்டினா நம்ம ஸ்கெல்லியோட முன்னாடி தன்னோட கிரேட் ஸ்வார்டை எடுத்துட்டு வந்திருக்கும். அடுத்து ஒரு பெரிய அடி அடிச்ச அடியில அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும், என்னாச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்ப இந்த கிறிஸ்டினா பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பா. அப்ப தன்னோட இன்சைட் ஸ்கில் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு விஷயம் அப்டேட் ஆயிருக்கும். அப்பதான் நம்ம ஸ்கெல்லிக்கு புரிய வரும், ஆக்சுவலா இந்த கிறிஸ்டினா இருக்கால, அவகிட்ட பெர்செக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கு. இந்த ஒரு டைட்டில்ல ராம்பேஜ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்ல தான் இப்ப அவ ஆக்டிவேட் பண்ணியிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அவளோட ஸ்டார்ட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். நம்ம ஸ்கெல்லி நினைச்சதை விட நம்ம ஸ்கெல்லியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவ ஒரு பொண்ணுன்றதுக்காக அண்டர் எஸ்டிமேட் பண்றது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஏன்னா பொண்ணா இருந்தாலும் வில் பவர் இருந்தா யார் வேணாலும் சண்டை போடலாம். இப்ப அவளோட சண்டை ஆரம்பிச்ச உடனே இவ உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிருவா. அதே நேரத்துல அவளோட ஸ்ட்ரென்த் பல மடங்கு அதிகமாயிரும். அவளோட ஓவர் அடியும் அந்த அரேனாவை ரொம்ப அதிகமான அளவு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியே போச்சுன்னா அவன் மொத்த அரேனாவே காலி பண்ணிடுவான்னு நம்ம ஸ்கெல்லிக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு ஸ்கில் இது என்னது இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம ஸ்கெல்லியே யோசிக்கும். இப்ப இவ சேஞ்ச் ஆனதை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாருக்கும் திரும்பி சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அவனுங்க எல்லாரும் இவன் மேல காசை பெட் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப அந்த காசு தங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும், அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் மறுபடியும் கிறிஸ்டினாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க.
உண்மையிலே நேரோ மைண்டடா இருக்கானுங்க. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஸ்கெல்லிக்கே ஒரு மாதிரி கை நடுங்கும். இப்ப நம்ம ஸ்கெல்லி இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா கிறிஸ்டினாவை ஃபேஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஸ்கெல்லியோட ஸ்வாடே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்டினாவோட ஸ்ட்ரென்த் உண்மையிலே அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது நம்ம ஸ்கெல்லி யோசிக்கும் போது நம்ம கிறிஸ்டினா அடுத்த செகண்டே பக்கத்துல வந்து கீழ இருந்து ஒரு அப்பர் கட்டை கொடுப்பா. அந்த கொடுத்த அப்பர் கட்லயே நம்ம ஸ்கெல்லி ரொம்ப தூரம் தள்ளி போய் அப்படியே அரேனாவோட ஓரத்துக்கே போய் விழுந்துரும். இப்ப இது போக போக நம்ம ஸ்கெல்லிக்கு ஆபத்தாயிட்டே போகுது. அவளோட ஸ்டாட்ஸும் சரி லெவலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெல்லியை விட கம்மியா இருந்துச்சு. அதனால நம்ம ஸ்கெல்லி ஈஸியாவே அவளை தோக்கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப டக்குன்னு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சு. வெறும் ஒரே ஒரு ஸ்கில்னால வெறும் ஒரு ஸ்கில் இந்த மாதிரியான பூஸ்ட கொடுக்க முடியுமான்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஸ்கெல்லிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஸ்கில்னா தாங்கிட்டே ஒரு ஸ்கில் இருக்குல்ல, ஏன் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும். அதுதான் டேஷ். அந்த குயின் ஸ்பைடரை தோக்கடிக்கும் போது டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் கிடைச்சிச்சுல, இப்ப அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க இருந்து வேகமா வந்து நம்ம கிறிஸ்டினாவோட முகத்திலே ஒரு மோது. அப்படி மோதிக்கே அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் மூக்குல இருந்து. அந்த அளவுக்கு வேகமா வந்து அடிக்கும். இப்ப யார் ஃபாஸ்ட்ன்றத பாத்துருவோம்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லி கரெக்டா அவளோட பின்னாடி போய் வேகமா போய் நிக்கும். அவ உடனே இதை கெஸ் பண்ணி திரும்பியும் பின்னாடி தன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்ணுவா. ஆனா நம்ம ஸ்கெல்லி அதை விட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். டக்குன்னு பார்த்தா ஆஃப்டர் இமேஜஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த கிறிஸ்டினாவை சுத்தி நம்ம ஸ்கெல்லி எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிச்சிரும். இதை பார்த்த உடனே நம்ம கிறிஸ்டினா இதுக்கு அவ என்ன தெரியுமா பண்ணுவா, தன்னோட ஸ்வாட அப்படியே ஒரு இது மாதிரி புடிச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த ஸ்வாட வச்சு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவா. அதே இடத்துல சுத்த எப்படியாவது ஒரு இடத்துல பற்றும் நினைப்பா. ஆனா அப்பயே அது நம்ம ஸ்கெல்லி மேல படாது. நம்ம ஸ்கெல்லி என்ன தெரியுமா பண்ணும், அந்த நேரத்துல கரெக்டா மேல ஜம்ப் பண்ணி இருக்கும். கரெக்டா மேல ஜம்ப் பண்ணி அங்க இருந்து ரொம்ப வேகமா வந்து நம்ம கிறிஸ்டினாவை ஸ்லாஷ் பண்ணிட்டு போயிடும். இப்ப அட்லீஸ்ட் இந்த ஒரு அட்டாக் அவளை தோக்கடிச்சிரும், அவ கண்டிப்பா கீழே விழுந்துருவான்னு பார்த்தா அப்பயே அவ விழமாட்டா. அப்பயே அவ இன்னும் ஆக்ரோஷமாயிருவா. இதை பார்த்த உடனே சை, இந்த ஸ்கில் என்ன இவ்வளவு பெரிய பூஸ்டர் கொடுத்திருக்கு, இதை எப்படிதான் தோக்கடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்கெல்லிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா டேஷ் ஸ்கில்லோட அந்த டியூரேஷன் இருக்குல்ல, அது முடிஞ்சு போயிடும். திரும்பி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு பிரச்சனை, டேஷும் இல்லாம இவளை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்ம கிறிஸ்டினாவோட நிலைமையும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவளோட நிலைமை ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கில் போற மாதிரி நம்ம ஸ்கெல்லிக்கு தோணும். இப்ப இவ்வளவு பெரிய ஸ்கில் அவ யூஸ் பண்ணிருக்கானா கண்டிப்பா அதுக்குன்னு ஏதாவது ஆஃப்டர் மேத்ல ஒன்னு இருக்கதானே செய்யணும். அதே மாதிரி அவ ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் அதிகப்படுத்தி இருக்கா. அப்ப ஸ்டாமினா ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆயிருக்கும். அந்த காரணத்தினால இந்த ஒரு சான்ஸை மட்டும் நம்ம ஸ்கெல்லி யூஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அவளை தோக்கடிச்சிடலான்னு அவ கூட சண்டை போடுறதுக்காக நம்ம ஸ்கெல்லி வரும்போது இந்த கிறிஸ்டினா ஏதோ ஒண்ணு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பா. அவளுக்கே தெரியாம அவளோட வாய் அதை தானாவே முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும். என்ன நம்ம ஸ்கெல்லி அப்பதான் கவனமா கேட்கும். அப்ப அவ என்ன சொல்லுவா தெரியுமா, என்னால இது முடியும், என்னால இதை பண்ண முடியும், என்ன நம்புங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவ ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பா. சின்ன வயசுல இருந்து அவளோட மைண்டுக்குள்ள இது ஒரு இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அவளை யாருமே மதிக்க மாட்டாங்கன்ற காரணத்தினால அவ அந்த அளவுக்கு ஃபுல்லா கான்சியஸா இல்லைனா கூட அவ தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கூட தான் கேட்கிறா. இப்ப இதை பார்த்த உடனே நம்ம ஸ்கெல்லிக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும், தன்னோட பழைய வாழ்க்கை தான் ஞாபகம் வரும். தான் ஒரு ஸ்கெலிட்டன்ற காரணத்தினால தன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. மனுஷங்க எல்லாருமே வெறும் சாதாரண ஒரு சின்ன மான்ஸ்டர், ஒரு மாப் மான்ஸ்டர் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. தன்னோட மாஸ்டரையும் சரி தண்ணியும் சரி கொல்லும் போது ஒரு சிரிப்போட ஒரு சந்தோஷத்தோட அவனுங்க கொண்டானுங்க. அவங்களுக்கு எல்லாம் எமோஷன் இருக்குன்னு அவனுங்க ஃபீல் பண்ணவே இல்லை. இப்ப இதுதான் நம்ம ஸ்கெல்லிக்கு ஞாபகம் வரும். இந்த ஒரு ஞாபகத்தோட நம்ம ஸ்கெல்லியும் வேகமா இந்த கிறிஸ்டினாவை அடிக்கிறதுக்காக போகும். அப்ப கிறிஸ்டினா ஒண்ணுலாம் பண்ண மாட்டா. அவகிட்ட ஸ்கில் கூட இல்ல. சும்மா தன்னோட கிரேட் ஸ்வாட லைட்டா ஸ்விங் தான் பண்ணுவா. அந்த ஸ்விங்க வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்கெல்லி அந்த பக்கமா கீழே போய் விழுந்துரும். இப்ப முடிஞ்ச உடனே இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. ஏன் அந்த கிறிஸ்டினாவுக்கே ஒரு அதிர்ச்சி. அவளே இப்பதான் கண்ணை ஒழுங்கா ஓபன் பண்ணி பாப்பா. இப்ப வின்னர் கிறிஸ்டினான்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. நம்ம ஸ்கெல்லி தானாவே தோத்து போயிரும். இப்ப இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்கெல்லியை பாக்குறதுக்காக வேகமா அரேனாக்குள்ள நம்ம லேனா ஓடி வருவா. நம்ம லேனா ஓடி வந்து, சார் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, நீங்க இல்லைனா என்னால எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம ஸ்கெல்லி எந்திரிச்சு நின்றோம். எந்திரிச்சு நின்று நம்ம லேனாவை பார்த்து, நான் இல்லைனா நீ எப்படின்னு கேட்டியே, அது என்ன அப்படின்னு கேட்குமா. இல்ல அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். இப்போ உடனே நம்ம ஸ்கெல்லியும் லேனாவும் அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருவாங்க. இப்ப கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம லேனாவும் கேட்கும், சார் நீங்க வேணும்னே தோத்து போனீங்களான்னு. இல்ல நான் கொஞ்சம் கேர்லெஸ் ஆனதுனால தான் தோத்து போனேன்னு சொல்லும் போது, சே நான் பெட் பண்ண எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம லேனாவும் கத்திக்கிட்டு இருப்பா. என்ன மன்னிச்சுட்டு நம்ம ஸ்கெல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த நேரத்துல நம்ம கிறிஸ்டினா இந்த இடத்துக்கு ஓடி வருவா. வந்துட்டு நம்ம ஸ்கெல்லியை பார்த்து, அந்த மேட்ச் என்னால ஏத்துக்க முடியாது, என்ன திருப்பி சண்டை போடு அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன பேசுற அப்படின்னு நம்ம ஸ்கெல்லி கேட்கும் போது, என்ன எனக்கு கருணையை பார்த்து நீ இந்த போனா போது எனக்கு விட்டு கொடுத்துட்டியா, என்ன மார்க் பண்றியா, எனக்கு என்ன கண் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா என்ன. கண்டிப்பா சொல்றேன், எனக்கு கடைசி அட்டாக்ல அதை போடுறதுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே கிடையாது, நான் சும்மா தான் ஸ்விங் பண்ணேன், அதனால நீ தோத்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும் போது நம்ம ஸ்கெல்லி சொல்லும், இரு பொறுமையாயிரு, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ரெக்லஸா வந்து உன்னை அட்டாக் பண்ணேன், அந்த நேரத்துல உன் ஸ்வாடோட ரீச்சை நான் கால்குலேட் பண்ண மறந்துட்டேன், அதனால மட்டும் தான் நான் உன்கிட்ட தோத்து போனேன்,
உன்னோட ஸ்வாட் தான் என் மேல முதல்ல பட்டுச்சு. அப்ப இது என்னோட தோல்விதான். அதனால நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீ ஃபைனல்ஸ்ல இருக்கீல, நீ ஜெயிப்ப நான் நம்புறேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்ப நம்ம கிறிஸ்டினா கேப்பா, நம்மளால மறுபடியும் சந்திக்க முடியுமான்னு. மேபி ஒருவேளை விதி அனுமதிச்சுச்சுன்னா அப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கெல்லி போகும். போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறேன். நீ ஒருவேளை நைட்டா மாறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எராஸ்ட மட்டும் சூஸ் பண்ணிராத. இது அட்வைஸை விட உனக்கு கொடுக்குற நான் வார்னிங். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம கிறிஸ்டினாவும் புரிஞ்சுச்சுன்னு சொன்ன உடனே நம்ம ஸ்கெல்லியும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். திரும்பி கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு விஷயம், இனிமேல் ஹெல்மெட்டை போட்டு சண்டை போடாத. இதை நான் சொல்லக்கூடாதுதான், அது உன்னோட விருப்பம் தான். ஹெல்மெட்டை போடுறதும் போடாததும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடும். இப்ப இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இதுக்கான காம்பன்சேஷனே நிறைய கொடுப்பாரு அந்த டைரக்டர். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த ஜின்னே ஃபேமிலிக்காக நம்ம ஸ்கெல்லி சண்டை போட்டதுனால நிறைய பேர் ஜின்னே ஃபேமிலிக்கு போய் உங்களோட நைட் நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் இருந்து சொன்னாங்களா. சோ இது ஜின்னே ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த டைரக்டர் கேட்பாரு, சியரே ஜகான் இதுதான் உங்களோட உண்மையான பேரான்னு கேட்கும்போது, இல்ல அது நான் சும்மா யோசிச்ச பேர் மட்டும்தான், இதோ ஒரு பேர் கேட்டாங்க அதனால சொன்னேன், இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, எனக்கு அடுத்த டாஸ்க் கொடுங்க, அடுத்த கமிஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்கெல்லி சொல்லு. நீங்க ரெஸ்ட் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது, வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்ல, அடுத்த கமிஷனை கொடுங்கன்னு அடுத்த குவெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அடுத்த ஒரு 2 ல இருந்து 3 மாசம் நம்ம ஸ்கெல்லி தொடர்ந்து டஞ்சன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டே வரும். இப்ப இந்த சதர்ன் ரீஜியனோட மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நிறைய டஞ்சன்ஸ் இருக்கும். சோ நம்ம ஸ்கெல்லியும் லெனாவும் வரிசையா இந்த டஞ்சன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா கிளியர் பண்ணிட்டே வரும். இதுல வித்தர்ட் மேஸ் அப்படின்னு பாய்சன் இருக்கிற தான்ஸ் இருக்கிற இடத்துக்கும் போயிருக்குங்க. பிளட்டி குவார்டர் ஆஃப் ரைடர்ஸ் அப்படின்னு சென்டாஸ் இருக்கிற இடத்துலயும் சண்டை போட்டிருக்கோங்க. ஏன் கவுல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடமான கிரேவ்யார்ட் ஆஃப் கார்ப்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட போயிருக்குங்க. சோ இதுக்கு நடுவுல நிறைய பேண்டிட்ஸையும் தோக்கடிச்சு இந்த மாதிரி டஞ்சன்ஸையும் கிளியர் பண்ணி நம்ம ஸ்கெல்லி ஓரளவு ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கும். தான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை ஸ்ட்ராங்கா மாறும் போதும் ஒவ்வொரு கமிஷனா முடிக்க தன்னோட ஆர்மரை என்ஹான்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்கெல்லி பக்காவா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கெல்லி முடிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு டஞ்சன் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நம்ம லெனா உடனே நம்ம ஸ்கெல்லியை பாக்குறதுக்காக வருவா. இவங்க 2 பேரும் ஆர்ஃபனேஜ்ல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஸ்கெல்லியோட ரூம்குள்ள வந்துட்டு, சார் உங்களுக்கு தெரியுமா நான் தனியா போக முடியாது சார், நீங்களும் என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா. நீ என்ன பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு நம்ம ஸ்கெல்லி கேட்கும் போது அப்ப நம்ம டைரக்டர் வருவாரு. ஆக்சுவலா நம்ம லெனா ஒரு பிரான்ச்சோட மேனேஜரா மாறணும்னா 2 எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருக்கிற மெம்பர் கிட்ட இருந்து நம்ம லெனா ஒரு லெட்டர் வாங்கணும், அதாவது பெர்மிஷன் லெட்டர் மாதிரி. இப்ப முதல் லெட்டர் நம்ம ஸ்லேமே கொடுத்துருவாரு நம்ம டைரக்டர். ஆனா 2வது லெட்டர் வாங்குறதுக்கு வேற இடத்துக்கு போய் தான் ஆகணும். இப்ப அந்த லெட்டர் வாங்கணும்னா ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு சிம்பிளான டெஸ்ட்ல பாஸ் ஆனா மட்டும் தான் அந்த லெட்டர் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஸ்கெல்லி கூட வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கெல்லி கில்டோட அபிஷியலான மெம்பர் கிடையாது. அந்த காரணத்தினால லெனா மட்டும் தான் இதுக்கு தனியா போய் ஆகணும். அதனாலதான் லெனா வந்து இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கெல்லியும் பரவாயில்ல நீ போயிட்டு வா, அந்த நேரத்துல நான் இன்னொரு டஞ்சனை போய் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லும். இப்ப இந்த டைரக்டரும் கேட்பாரு, நீங்க அடுத்து போக போற டஞ்சன் காப்ளின் டஞ்சன் தானே, நீங்க அங்க போறது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா டஞ்சனை கிளியர் பண்றது மட்டும் இந்த கமிஷனோட கோல் கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஸ்கெல்லி பண்ணி ஆகணும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கெல்லி மட்டும் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஸ்கெல்லி ரொம்ப நாளா ஒரு ஆர்கனைசேஷனை தேடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த சொசைட்டி ஆஃப் நெக்ரான்ஸ், அந்த நெக்ரான் சொசைட்டியை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு கமிஷன்ல இருந்து நம்ம ஸ்கெல்லிக்கு தெரிய வரும். இப்ப அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஸ்கெல்லி இந்த டஞ்சனுக்கு போகுது, இந்த கமிஷனை எடுத்துருக்கு. இப்ப ரூபியாவோட சாவுக்கும் ரூபியாவோட அப்பாவோட சாவுக்கும் அந்த லார்ட் புதுசா மாறினால அந்த எராஸோட லார்ட், அந்த ரூபியாவோட சித்தப்பா, அவனுக்கும் இந்த நெக்ரான் சொசைட்டிக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. நெக்ரான் சொசைட்டியோட உண்மையான ஸ்ட்ரென்த் பத்தி தெரியாம நம்ம ஸ்கெல்லியால டைரக்டா அவனுங்க கூட போய் சண்டை போட முடியாது. அதே மாதிரி அந்த எராஸோட லார்ட் கூடயும் போய் சண்டை போட முடியாது. இப்ப ஒருவேளை நெக்ரான் சொசைட்டி ரொம்ப பெருசா இருந்து நம்ம ஸ்கெல்லியால சமாளிக்க முடியாம போயிடுச்சுன்னா, சோ நம்ம ஸ்கெல்லிக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. இப்ப அந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு கமிஷன் கொடுக்கும். இப்ப இந்த நெக்ரான் சொசைட்டி யாரு, இவனுங்க அப்படி என்னதான் பண்றானுங்க, எதுக்காக ரூபியாவை கொல்லணும்னு நினைச்சானுங்க, இத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தெரிஞ்சுக்கிடுவோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.